மாமல்லபுரத்தில் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி காதலன் கண்முன்னே காதலி உயிரிழந்த நிலையில் காதலனும் பேருந்து முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இரு குடும்பத்திலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கமாலமுண்டி கிராமத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரனும் குட்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சபரினாவும் கற்பக விநாயகா பொறியியல் கல்லூரியில் பிஇ இறுதி ஆண்டு படித்து வந்தனர். ஒரே வகுப்பில் படித்த யோகேஸ்வரனும் சபரினாவும் காதலித்துள்ளனர். காதலர்கள் இருவரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி விடுமுறை தினத்தை முன்னிட்டு இருசக்கர வாகனத்தில் மாமல்லபுரத்திற்கு சென்று சுற்றி பார்த்துள்ளனர். மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் இருசக்கர வாகனத்தில் காதலர்கள் சாலையை கடக்கும் போது மணல் லாரி மோதியதில் காதலர்கள் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சாலையில் விழுந்த சபரினா மீது புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற புதுச்சேரி மாநில அரசு விரைவு பேருந்து ஏறியது. இதில் சபரினா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். காதலி சபரினா பேருந்தில் தலை நசுங்கி இறப்பதை நேரடியாக பார்த்த யோகேஸ்வரன் சம்பவ இடத்தில் அழுது துடித்திருக்கிறார். பின்னர் உடனடியாக காதலி சபரினா இறந்த தகவலை அவரது பெற்றோருக்கு செல்போன் மூலம் தெரிவித்தவர் அங்கிருந்து சாலையில் சிறிது தூரம் ஓடிச் சென்றிருக்கிறார். அருகே இருப்பவர்கள் அவர் ஏன் ஓடுகிறார் என்று யூகிப்பதற்குள் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற மற்றொரு பேருந்து முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். காதலர்கள் இறந்த தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் காதலி இறந்த துக்கத்தில் காதலன் பேருந்து முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இரு குடும்பத்தினரிடமும் சக மாணவ மாணவிகளிடமும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.